ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சேனலில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டே 8 ஆஃப் 100 days சேலஞ்ச் தான். இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் பேக்கை எப்படி புக்காக கன்வெர்ட் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கவர் நம்ம ரெடி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் கவர் க்ரியேஷனுக்கு முன்னாடி அப்படின்றத தான் இன்றைக்கான டாபிக்ஸில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு யூனிக்கான நிச்சை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணும், அது எப்படி ப்ராஃபிட்டபிளான நிச்சை ஃபில்டர் பண்ணணும், அண்ட் ஒரு புக்கை உங்களால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அண்ட் புக்ஸுடைய இன்டீரியர்ஸை எப்படி பிரித்து டிசைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க்ஸ் நான் ப்ளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு புக்கோடைய இன்டீரியரை எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா பேப்பர் பேக்குக்கான ஒரு டிசைன் தான். நீங்கள் அதை பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும். பட் இபுக்குக்கு அப்படின்னு வரும்போது வேறு ஃபார்மேட் இருக்கும். இபியூபி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலுக்கு தனிப்பட்ட ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதில் நம்ம பிடிஎஃபோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ அப்லோட் பண்ண முடியாது. நம்மளுடைய பேப்பர் பேக் கண்டென்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு புக்கை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை பிடிஎஃப்லேயும் டாக்குமெண்ட்லேயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை இபுக்ஸுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிண்டல் க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் கூகுளில். அது அமேசானே உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிடிஎஃப் புக்கோ இல்லை டாக்குமெண்ட் புக்கையோ இபுக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுற ஒரு மெத்தட் தான். அதுக்கான சாஃப்ட்வேர் தான் இந்த கிண்டல் க்ரியேட்ன்றது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு கிண்டல் க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் வந்துடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண புக்ஸும் இருக்கும் அண்ட் ரீசெண்டான யூஸ் பண்ண புக்ஸும் இருக்கும். இங்கே க்ரியேட் நியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சூஸ் கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார்மேட் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட். எந்த ஒரு இமேஜோ எந்த ஒரு பாக்ஸஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் புக்கு டெக்ஸ்ட்டு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும். சின்னதாக நீங்கள் பாக்ஸஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தா கூட இதை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி இதை சூஸ் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த பிளேசஸ்லாம் மிஸ்மேட்ச் ஆகிடும். வேறு ஒரு பேஜுக்கு அந்த இமேஜஸோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்புட் பண்ண ஏதோ ஒரு இமேஜ் வேறு இடத்துக்கு மாறி மாறி மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ ஃபுல் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காமிக்ஸ்க்கு இந்த ஆப்ஷன். ஸோ இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஆப்ஸுக்கெலாம் இது யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் ப்ளஸ் இமேஜ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ரெப்ளிகான்றது இந்த குக்கிங் புக்ஸ் அந்த மாதிரி டைப்பான புக்ஸுக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பேசிக்காக கிட்ஸ்க்கான புக்ஸ் தான் ரெடி பண்ணுறோம். டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணால் தான் உங்களுடைய புக்ஸு கரெக்டான ஆர்டரில் இருக்கும். கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா புக்ஸோடைய டாப்பிக்கு, அதுக்கப்புறம் ஆத்தர் நேம். ஸோ பப்ளிஷர்ஸ் நம்ம பப்ளிஷர்ஸ்லாம் நமக்கு கிடையாது இல்லையா, நம்மளே தான் பப்ளிஷர். ஸோ நம்ம ஆத்தர் நேமே நீங்கள் பப்ளிஷர்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்திங்கன்னா இப்போ ஃபைல் சூஸ் பண்ண சொல்லும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டேப்பில் ரீடிங் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அண்டு லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டில் எப்படி உங்களுடைய கண்டென்ட் ஷோ ஆகும் அப்படின்ற எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துருங்க. சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் மாற்றிக்கோங்க. ஸோ நான் ஒரு புக்கு பிடிஎஃப்பில் இருக்கிறத சூஸ் பண்ணுறேன், ரிடில்ஸ் புக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes ப்ராசஸ் எடுத்துக்கும். ஒரு 2 minutes 3 minutes தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் புக்கு ரெடி ஆனதும் உங்களுக்கு பின்னாடி அவுட்டரில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புக்கு இங்கே ஒரு பேஜாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். புக்ஸுக்கு
இப்படி தான் இருக்கும். ஸோ இதோடைய ப்ரிவ்யூ கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே ப்ரிவ்யூன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து உங்களுடைய புக்கு எப்படி ஷோ ஆகும் அப்படின்றது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் டேபுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா டேபில் எப்படி இருக்கும், கிண்டல் ரீடர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் டேபில் அப்படின்றதெல்லாம் இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் இதில் மோஸ்ட்லி அந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. கரெக்டாக உங்களுடைய அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மிஸ் மேட்சும் எங்கேயும் மூவ் ஆகாமல் டெக்ஸ்டைல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் ஒரு ஓவர்வியூ ஃபுல் புக்கையும் உங்களை செக் பண்ணுறங்க. செக் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. டெஸ்க்டாப்பில் வந்து நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் ஆகிடும். ஸோ இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் இதை வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்றது நம்ம புக்கு பப்ளிஷிங் டாபிக்ஸ் வரும்போது நம்ம வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பப்ளிஷிங் டாபிக் வரும்போது நம்ம புக்ஸ் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான். புக்ஸை ரொம்ப ஈஸியாகவே வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் கிண்டல் கிரியேட்டை யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கவர். அந்த கவருக்கு என்னெல்லாம் வந்து தேவை, டைட்டில், சப்டைட்டில் அண்ட் பென் நேம்ஸ் அண்ட் அதோடைய மெயினான இமேஜு இல்லை எதனா பேட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்க்ளூட்ஸ் பண்ணோமா கவரில், இந்த கவர் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி புக் கவர் அப்படின்னு வரும்போது ஜென்ரிக்காக வந்து என்ன இருக்கும்னா, டாப்பிக்கு என்ன டாப்பிக்கோ அது ப்ளஸ் சப்டைட்டில் அண்டு ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் எதனா அடிஷ்னலாக பேட்ச் எதனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டைட்டில் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான டைட்டில் வைக்கணும் அப்படின்றத யோசிக்கக்கூடாது. ஏன்னா இது மிடில் கண்டென்ட் புக், பசில் புக்ஸு. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிக்காக புக் வச்சிங்கன்னா ஒரு சர்ச் பண்ணுறாங்க கஸ்டமர் அப்படின்னும் போது உங்கள் நேம் வந்து யூனிக்காக இருக்கிறதுனால அமேசான் அல்காரிதம் வந்து உங்களுடைய புக்கை வந்து முன்னாடி தூக்கிட்டு வந்து புஷ் பண்ண மாட்டாங்க, ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்ட்டு. இப்போது ஒரு வெல் நோன் ஆத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து யூனிக்காக ஒரு நேம் வைப்பார். அவரை பற்றின டேட்டாஸ், அவர் எந்த மாதிரி புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் அவருடைய சேல்ஸ், இது எல்லாமே வந்து அல்காரிதத்துக்கு தெரியும், அமேசானுக்கு. ஸோ அவர் யூனிக்காக ஒரு நேம் வைக்கும்போது அந்த புக்கு எந்த டாபிக் சம்மந்தமானதுன்றது அமேசானுக்கு தெரியும். அந்த புக்கை புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து ரிசல்ட்டில் காமிக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அன்னோன் ஆத்தர், ஒரு பிகினர், நம்மளை பற்றின டேட்டா கண்டிப்பாக அமேசான் கிட்டே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன நிச்சு வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் உங்களுடைய டைட்டிலாக வைக்கணும். இப்போது இங்கேவே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மர்டல் ஜூனியர் அப்படின்றது இது ஒரு யூனிக்கான நேமு. இது இந்த ஆத்தருக்கே உரிய ஒரு பேர். இது வந்து காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடிய ஒரு நேம். இது வந்து ஜென்ரிக்கான டைட்டில் கிடையாது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மேட்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குங்களா, இதுவும் ஒரு யூனிக்கான நேமு. அண்ட் இது வந்து காப்பிரைட் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில். இந்த டைட்டில்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவே இப்போது வேர்ட் சர்ச் பசில்ஸ் லார்ஜ் பிரிண்ட்னு இருக்குங்களா, இந்த ஒரு நேமை வந்து டைட்டிலாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஜென்ரிக்கான ஒரு டைட்டில். இங்கே ரிலாக்ஸிங் சம்மர் வேர்ட் சர்ச் ஃபார் அடல்ட்ஸ், இதையும் நம்மளுடைய டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு காமன் நிச். நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த மேட்லிப்ஸோடைய இன்னொரு புக்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மர்டல் வால்யூம் 3. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெல் நோன் ஆத்தர். இவங்க புக்ஸ் இது அப்படின்ட்டு அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நேமில் நம்மளால் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மொடோக்கோ, அதுக்கப்புறம் ஐ ஸ்பை சொல்லிட்டு சம்திங் ஒரு புக்கு இருக்கும். அதுவுமே ஒரு காப்பிரைட் இருக்கிற ஒரு நேம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் புக் ஆஃப் சர்ச் அண்ட் ஃபைன்ன்றது ஒரு காமனான ஒரு நேம் தான். ஸோ இந்த நேமெல்லாம் நீங்கள் வந்து டைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சிம்பிளாக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிச்சு வந்து நாஸ்டாலஜிக் வேர்ட் சர்ச் அப்படின்றது தான் நம்மளுடைய நிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நிச்சை தான் நீங்கள் டைட்டிலாக யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நாஸ்டாலஜிக் வேர்ட் சர்ச், டைம்லெஸ் நாஸ்டாலஜிக், முன்ன பின்ன நீங்கள் என்ன நேம்ஸ் வேணால் போட்டுக்கலாம். பட் நாஸ்டாலஜிக் வேர்ட் சர்ச் அப்படின்றது தான் உங்களுடைய
டைட்டிலில் மெயின் கண்டென்ட்டாக இருக்கணும். நல்லா போல்டாக பெருசாக தெரிய வேண்டியது வந்து டைட்டிலில் தான் இருக்கணும். அந்த நிச்சாக தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிச்சஸ் வந்து நம்ம ஒரு அன்னோன் ஆத்தர் அப்படின்னும் போது இப்போ நாஸ்டாலஜிக் வேர்ட் சர்ச் அப்படின்னு ஒருத்தங்க சர்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம புக்ஸ் வந்து முன்னாடி வரணும் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். நீங்கள் சப்போஸ் இதுக்கு க்ரியேட்டிவாக வேறு ஒரு நேம் வைக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாயிடும். அமேசான் வந்து உங்களை புஷ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆக்டிவிட்டி புக்ஸு அண்டு பசில் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நிச்சு எடுக்கிறீங்களோ அந்த நிச்சு தான் உங்களுடைய டைட்டிலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்டைட்டிலில் அண்ட் டைட்டில்லே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக அது யாருக்கான புக்கு அப்படின்றது தெளிவாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஜம்போ வேர்ட் சர்ச் ஃபார் சீனியர்ஸ், ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ், ஃபார் அடல்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபார் கிட்ஸ், ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு யாருக்கான புக் அப்படின்றதும் தெளிவாக வந்து இங்கே கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ள என்ன கண்டென்ட் என்ன பசில்ஸ் இருக்குதோ அதிகபட்சம் அந்த இமேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய சென்டர் பேஜில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே வேர்ட் சர்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை தவிர்த்து சப்டைட்டில்ஸ் அப்படின்னு வரும்போது சப்டைட்டில்ஸ் வந்து பசில்ஸ் புக்ஸுக்கு ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம சப்டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணுற நிச்சை பொறுத்து தான். ஒரு காமனான இப்போது கிராஸ்வேர்டு, வேர்ட் சர்ச்சு இந்த மாதிரி இருக்கிற புக்ஸுக்கெலாம் அவ்வளோவா வந்து சப்டைட்டில்ஸ்லாம் தேவைப்படாது. ரொம்ப ஹை கண்டென்ட்ஸ் புக்கு அந்த மாதிரி சைக்காலஜி புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸுக்கெலாம் தான் வந்து புக்ஸாக கண்டென்ட்டாக வரும்போது தான் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ பசில் புக்கில் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் தான் உங்களுடைய டைட்டில் அண்ட் டைட்டிலுக்கு அப்புறம் இது யாருக்கானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டோடைய இமேஜ் வந்து வெளியே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்ச்ன்றது இந்த மாதிரி 100 பசில்ஸ் வந்து நாங்கள் உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மென்ஷன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த குவீன் ஹேஸ் ரிட்டையர்டு அப்படின்றது ஒரு பேட்ச் தான். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் போனஸாக வந்து கொடுத்துருக்காங்க, போனஸ் பசில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இன்க்ளூடட் போனஸ் இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன பேட்ச் மூலயமா சின்ன மார்க் மூலயமா நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஜென்ரிக்கான ஒரு நிச்சு என்னவோ அதையே டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அது யாருக்கானது, இது ரிட்டைர்மெண்ட் ஆக்டிவிட்டி புக்குன்னும் போது ரிட்டைர்மெண்ட்டுன்றது ஜென்ரிக்காகவே சீனியர்ஸ்க்குன்றத அது மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே ஃபார் சீனியர்ஸ் அப்படின்ற டைட்டில் வந்து வரல. ஓகேவா? ஆனால் இன்டைரக்டாக இது சீனியர்ஸ்க்கான புக்ஸ் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிட்டைர்மெண்ட் கிஃப்ட் ஃபார் உமன் அப்படின்றது உமனுக்கான சென்ட்ரிக்கானது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டைட்டில் அது யாருக்கானது அப்படின்றத நீங்கள் தெளிவாக உங்களுடைய கவரில் கொடுத்துடணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜாக இருக்கும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹூக் மாதிரி இது த குவீன் ஹேஸ் ரிட்டையர்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அவங்கள வந்து க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்க்ளூட் போனஸ், ஓகேங்களா, போனஸான பசில்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றத. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சப்டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஒரு நார்மல் சப்டைட்டில் தான். என்னென்ன இருக்குது, வேர்ட் சர்ச், கிராஸ்வேர்ட், சுடுக்கு, மேஸ், கிரிப்டோகிராம்ஸ், வேர்ட் ஸ்க்ரம்பிள்ஸ், கலரிங் பேஜஸ், நானோகிராம்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து ஒரு கம்பைன்டு பசில் புக்ஸ் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஜென்ரலாக கவர் வந்து ஒரு ஆக்டிவிட்டி புக்ஸுக்கான ஒரு மிடில் கண்டென்ட் புக்ஸுக்கு கவர் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஆத்தர் நேம் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வெண்டி ஃபார்வர்த்துன்ட்டு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்லேயோ இல்லை சைட்லேயோ எங்கன்னா ஒரு இடத்த மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் பேஜ் வந்து இவங்க நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இது பசில் புக்கு தானே, பெருசாக ஒன்றும் இது ஆத்தர் பேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சி. பட் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், லாஸ்ட்டாவோ இல்லை ஒரு சைட்லேயோ வந்து ஆத்தரோடைய பேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆத்தர் நேம்ன்றது வந்து
ஓகே, இப்போ வந்து ஒரு ஆத்தர் நேமை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆத்தர் நேம்ன்றது நம்மளுடைய ஓன் நேமாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேக்கான வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேமாகவும் இருக்கலாம். அந்த ஆல்டர்னேட்டிவ் நேமை தான் நம்ம வந்து பென் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பென் நேம்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் Amazon.comல நீங்கள் எத்தனை பென் நேம்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு நேமில் வந்து ஆத்தர் நேம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. பட் எங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுனா, உங்களால் வந்து 3 ஆத்தர் பேஜ் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆத்தர் பேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்த மர்டல் ஜூனியர் புக்கு இருக்குங்க இல்லையா, ஸோ இங்கே போனால் இங்கே கீழே இருக்குது பாருங்கள், ஜிடி கார்பர்ன்ட்டு, இவர் தான் ஆத்தர். இவருக்கு ஒரு பேஜ் இருக்கும், கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இவருடைய எல்லா புக்ஸுமே இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரியான தீம், ஃபுல்லாகவே டிடெக்டிவ் தீம் தான் இவருடைய ஜானர்ன்றதை நீங்கள் இவருடைய ஹோம் பேஜ் பார்த்தாவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் 3 நேம்ஸுக்கு தான் 3 பென் நேம்ஸுக்கு தான் வந்து பேஜ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இருக்கிற இஷ்யூ. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு 10 நிச்சு நீங்கள் வந்து நான் உங்களை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த 10 நிச்சை நீங்கள் 3ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரே மாதிரி இருக்கிற நிச்சஸ்லாம் ஒரு 3ஆக வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆத்தர் பேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் 10 நிச்சுக்கும் நீங்கள் தனித்தனி பென் நேம்ஸ் வச்சே க்ரியேட் பண்ணலாம். அதில் பெஸ்ட்டாக எதனா 3 நிச்சுக்கு மட்டும் நீங்கள் ஆத்தர் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆத்தர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இதெல்லாம் நான் லேட்டராக கவர் பண்ணல. ஸோ பென் நேம்ஸை பொறுத்த வரைக்கும் காப்பிரைட் இல்லாத பென் நேம்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ChatGPTயில் நீங்கள் காப்பிரைட் இல்லாத எனக்கு பென் நேம்ஸ் வேணும், என்னுடைய டாபிக் என்னுடைய நிச் வந்து இதுதான் அப்படின்னிங்கன்னா அது ரிலேட்டடாகவும் அவங்க நேம்ஸ் எடுத்து கொடுக்கும் ChatGPT. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு அமெரிக்கன் நேம், காப்பிரைட் இல்லாத நேமை வந்து நீங்கள் பென் நேம்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ், ஒரு கவர் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ். டைட்டில், சப்டைட்டில், சென்டர் இமேஜ், எக்ஸ்ட்ரா பேட்சஸ் அண்ட் ஆத்தர் நேம், இது எல்லாம் தான் ஒரு கவர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது. ஸோ இப்போது நம்ம இன்றைக்கான டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்கமிங் வீடியோஸில் கிளியர் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு வந்து பேப்பர் பேக்கோடைய கவர், இபுக்ஸு கவர், ஹார்ட் கவருக்கு கவர், இது எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பை.